பிரித்தானியாவின் லண்டனின் வெம்ப்லி பகுதியில் தமிழர்களுக்கு சொந்தமான அடுக்குமாடி கட்டட கடையொன்றில் நேற்று மதியம் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு 10 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்துள்ளதுடன் சுமார் 70 தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். வெம்ப்லி ஹைரோட் பகுதியில் மேல்தளங்களில் குடியிருப்புகளையும் கீழ்த்தளத்தில் கடையையும் கொண்ட ஒரு கட்டடத்திலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கட்டடத்தின் தரைத்தளத்தில் உள்ள சமையலறை பகுதி, அடித்தளத்தின் பாதி பகுதி மற்றும் கட்டடத்தின் காற்றோட்ட குழாய் தொகுதி ஆகியன இந்த தீயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீயின் வீரியம் அதிகமாக இருந்ததால் உயரமான இடங்களில் இருந்து தீயை அணைப்பதற்காக 32 மீட்டர் நீளமுள்ள சுழல் ஏணி சம்பவ இடத்திற்கு கொண்டுவரப்பட்டு வீரர்கள் வான்வழியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். லண்டன் தீயணைப்பு படை வெளியிட்டுள்ள தகவலின்படி நேற்று மதியம் 12:37 மணிக்கு இந்த விபத்து குறித்து முதலாக அவசர அழைப்பு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 10 அவசர அழைப்புகள் கட்டுப்பாட்டு அறைக்கு கிடைத்துள்ளன. உடனடியாக வெம்ப்லி, பார்க் ராயல், நார்த் ஹால்ட் மற்றும் அதனை சுற்றியுள்ள தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் யாருக்கும் காயங்கள் அல்லது பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்த உத்தியோகபூர்வ தகவல்களை தீயணைப்பு படை இதுவரை வெளியிடவில்லை. விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.